ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவிக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி இதை கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி. 200 கிராம் பன்னீர், ஒரு சின்ன சைஸ் ப்ரக்கோலியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் போல் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி பழமாக எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. இதில் ஒரு 2 சில்லு தேங்காய், ஒரு 5 பீஸ் பன்னீர், ஒரு 6 முழு முந்திரி எடுத்திருக்கேன். இதையுமே நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 4 லவங்கம், 1 அன்னாச்சிப்பூ, 1 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்காங்க தாளிக்கிறதுக்கு. கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. புதினாவும் கொத்தமல்லியும் இதோட ஆட் பண்ணுறேங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கிரேவியில் இந்த புதினாவும் மல்லியும் ஆட் பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. தக்காளி பழம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம காய்கறிலாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ப்ரக்கோலி, பட்டாணி, பன்னீர் இது எல்லாமே இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் பட்டாணியும் ப்ரக்கோலியும் சீசனாக இருக்குங்க, ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்கிது. ப்ரக்கோலியில் ஹை ப்ரோட்டீன் இருக்குங்க, பட்டாணியுமே ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது நம்ம எல்லா டைம்லையுமே நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம், ஆனால் இந்த சீசன் டைமில் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே. அவ்வளோ நல்லது இந்த காய்கறி எல்லாமே. கண்டிப்பாக நம்ம கிடைக்கும் போது நம்ம வாங்கி கொடுக்கலாம், எப்பயுமே வாங்கி கொடுக்க முடியாது நம்மளால். அதனால் சீசன் டைமில் கண்டிப்பாக இது எல்லாமே உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். ப்ரக்கோலிலே தண்ணி விடும், அந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு, பன்னீர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதோட 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். காய்கறிகள்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 ஸ்பூன்.
சீரக பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பன்னீர், தேங்காய், முந்திரி பருப்பு இது எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் போல் தண்ணி விட்டுக்கிறேங்க. முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறதுனால கிரேவி வந்து நல்லா திக்காகவே கிடைக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. காய்கறிகளும் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு பார்க்கலாம். நம்மளுடைய கிரேவி வந்து நல்லா கம்மன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ப்ரக்கோலி பன்னீர் மட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுட சுட சப்பாத்தி, தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து ப்ரோட்டீன் தோசையோடு நான் இந்த கிரேவியை வந்து சர்வ் பண்ண போகிறேங்க. ப்ரோட்டீன் தோசைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு தோசை தாங்க. அந்த தோசைக்கு வந்து இந்த கிரேவி அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.